அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுவா. இந்த உலகத்தில் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதோ எவ்வளோ விஷயங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவுட்டர் ஸ்பேஸ், டீப் சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒன்று தான் ஆஃப்டர் லைஃப். பல விஷயங்கள் இந்த ஆஃப்டர் லைஃப்பை சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆஃப்டர் லைஃப்பை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்படாத ஒரு விஷயம், இது வரைக்கும் யார் கண்ணுக்கும் படாத ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஆஃப்டர் லைஃப்பை உங்களால் உயிரோடு இருக்கும் போதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? முடியும். இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 1869க்கு போகணும். 1869 சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க குங்கின்னு ஒருத்தர் அவரோட பிஸ்னஸ் லாஸ்னால அவர் இருக்க ஊரை விட்டு அவர் வெளியே போக வேண்டிய நிலைமை வருது. ஆல்ரெடி பெரிய லாஸில் இருந்த குங்கிங் சீப்பாக ஏதாவது ஒரு வீடு கிடைக்குமான்னு அவர் அங்கே இருக்க ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு வீடு கண்ணில் படுது. அந்த வீடு அவர் வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருந்திருக்கு. ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே பீஸ்ஃபுல்லாக சுற்றி கொஞ்சம் க்ரீனரியோடு இருந்திருக்கு. ஸோ அந்த வீடை அவர் வாங்க முடிவு எடுக்கிறாரு. அதனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் புலக்வானே அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் ஃபேமிலியோட ஒரு ஷிஃப்ட் ஆகுறாரு. குங்கி ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர். அவரோட ஒய்ஃப், அவருக்கு 2 பசங்க. அவரோட பையன் பேர் பெம்பா, 2வது பையன் பேர் லேப்னா. அந்த வீடு ரொம்ப காலமாக செல்லாமல் இருந்ததுனாலேயோ என்னமோ அந்த வீடு ஃபுல்லாக நிறைய ஸ்பைடர் வெப்ஸ் இருந்துருக்கு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அந்த வீட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அவங்க திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த வீட்டில் அவங்களோட முதல் ராத்திரியை செலவிட போகிறாங்க. அன்றைக்கி ராத்திரி அவங்க எல்லாரும் அவங்களோட டின்னரை முடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு அவங்க தூங்க போகிறாங்க. அவங்க தூங்க ஆரம்பித்த 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு க்ரீப்பியான சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை நீங்கள் ப்ளே பண்ணுற லிசன் பண்ணி பாருங்கள். அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன அவங்க 2 பசங்களும் அவங்க அப்பாட்ட போயிட்டு இந்த க்ரீப்பியான சவுண்டை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டதை அவங்க அப்பா அவங்ககிட்ட காட்டிக்காம, இது ரொம்ப பழைய வீடு இல்லை, இப்போ தானே நம்ம புதுசாக குடி வந்திருக்கோம், நிறைய இன்செக்ட்ஸ்லாம் இந்த வீட்டில் இருக்கும், அதனால் அந்த இன்செக்ட் தான் அந்த சத்தம் எழுப்பியிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சமாளித்து அன்றைக்கி நைட்டு தூங்க வைக்கிறாங்க. அன்றைக்கி காலையில் முதல் வேலையாக அவங்க பசங்களுக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் போடுறாங்க. அட்மிஷன் போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. பட் அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அந்த பசங்களை அந்த ஊரில் இருக்க எல்லா பசங்களும் ஒரு மாதிரி க்ரீப்பியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்க, எதுக்கு பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. ஒருவேளை அவங்க ஊருக்கு புதுசுங்கிறதுனால அவங்க ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்களோ என்னமோ அப்படின்னு அந்த பசங்க ஃபீல் பண்ணாங்க. அவங்க எப்பயும் போல் ரெகுலராக அவங்க லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது. நாட்கள் போக போக அந்த ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே அந்த பசங்க கூட நார்மலாக பழக ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஒரு நாள் வர வரைக்கும், அந்த நாள் அன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு ஃபேமஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நடக்குது. அன்றைக்கி மக்கள் எல்லாம் ரோட்டில் ஆரவாரத்தோட சத்தம் போட்டுக்கிட்டு ஜாலியாக காரில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் குஞ்சி வீட்டு பக்கத்தில் இருக்க 3 ரோட் கார்னரில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் எதிர்பாராத விதமாக ஒருத்தர் இறந்து போகிறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் அங்கே கூட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் அரசல் புரசலாக பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. எந்த விஷயம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு, எதனால எல்லாம் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷனோடு சேர்ந்து அவங்களுக்கு பயமும் வருது. அது என்ன அப்படிங்கிற க்யூரியாசிட்டியும் அதிகமாகுது. அன்றைக்கி இறந்து போனவர் ஒரு ட்ரக் ஆல்கஹால் அடிக்ட். அவர் டெய்லியும் எப்பயுமே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருப்பார். அவர் ஒரு நாள் கூட அவரோட சுயநிலையில் இருக்க மாட்டார். ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் அவர் இறந்த அன்னைக்கு அவர் ஒரு புட்டு ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணலை, அவர் ஆல்கஹால் எடுத்துக்கல, அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு. இத்தனை நாளாக சாகாதவர், இவ்வளோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி தெளிவாக வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு, அதுவும் இந்த நாள் ஏன் ஆக்சிடென்ட் ஆனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மைண்ட்லேயும் வந்தது. அப்பையிலேருந்து மறுபடியும் அந்த ஸ்கூலில் இருக்க பசங்க இந்த பசங்களை வியர்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. குஞ்சியோட ஒய்ஃபுக்கு இந்த இடத்த மேலே ஒரு சந்தேகம் வருது. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க இந்த வீட்டு வரத்துக்கு முன்னாடி நிறைய ஃபேமிலிஸ் இந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் பாஸ்ட் 6 மந்த்தாக அந்த வீட்டில் எந்த ஃபேமிலியும் வாழலை. ஏன்னு கேட்டால் இந்த வீட்டை சுற்றி நிறைய அமானுஷமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஊரில் இருக்க மக்களால் பேசப்படுது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான கட்டுக்கது என்னென்னா, அந்த பிரச்சனையெல்லாம் அந்த வீட்டில் கிடையாது, அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த 3 ரோட் கார்னரில். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த வீட்டில் இருந்திருந்தாலும் ஏன் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க?
ஏன் கடைசி 6 மாசமா இந்த வீடு பூட்டியே இருந்திருக்கு, ஏன் இந்த வீட்டுக்கு யாரும் கேட்டு வரல, ஏன் இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ சீப்பான ரேட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய கேள்வி அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. பட் அந்த இடம் அவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸை கொடுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்ச ஒரே வீக்ல இன்னும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஆனா இங்க குறிப்பிடுற மாதிரி எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமும் கிடையாது, எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் அதிகமாக கிடையாது. ஆனா ஒரு ஆக்சிடென்ட் அந்த இடத்துல நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு குழந்தை இறந்து போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இல்லாம இந்த ஆக்சிடென்ட்ல டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் நடந்தது. குஞ்சியோட அவங்க 2 பசங்களும் ஸ்கூல் போயிட்டு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த அவங்க அம்மா ரிவீல் பண்றாங்க. அவங்க காலையில ஸ்கூலுக்கு பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க காது பின்னாடி ஒரு விஷயம் கேட்டிருக்கு. இந்த 3 கார்னர் ரோட்ல ஏதோ ஒரு குழந்தை ஆக்சிடென்டா இறந்துருச்சாமே, அதுவும் ட்ரக் மோதி அப்படின்னு சொல்லி யாரோ பேசிட்டு இருந்த மாதிரி அவங்களுக்கு கேட்டிருக்கு. அவங்க பின்னாடி திரும்பி ரோட்டை பார்த்தா அந்த ரோட்ல யாருமே இல்லை. சரி ஓகே, இந்த ரோட்ல போறவங்க யாரோ பேசிக்கிட்டு போயிட்டு போல, நம்மளுக்கு தான் தவறி காதுல விழுந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது, அவங்க காலையில என்ன விஷயத்த அவங்க காதுல கேட்டாங்களோ எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை ட்ரக்ல மோதி அன்னைக்கு இறந்துருக்கு. இந்த விஷயத்த அந்த 2 பசங்களும் அவங்க அம்மாட்ட போய் சொல்லும் போது அவங்க அம்மா அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க தானே, ஆக்சிடென்ட்டை 2வது தடவை பாக்குறதுனால அவங்களுக்கு ஏதோ இல்யூஷன் ஆகி அவங்களே வந்து சொல்றாங்க போல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆக்சிடென்ட் இவங்க பார்த்ததுனால இப்படி வந்து சொல்றாங்கன்னு உங்க அம்மா அதை சில்லா எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்த சில நாளுக்கு அப்புறம் ஒரு டெலிவரி பாய் ஆல்ரெடி யூஸ்டு ட்ரெஸ்ஸஸ் ஆர்ஃபனேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு பேக் நிறைய அவனோட ஸ்கூட்டர்ல வச்சு எடுத்து போய்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதே 3 கார்னர்ல தான் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அவன் அந்த இடத்துல கீழே விழுகும் பொழுது அந்த பேக்ஸ் ஃபுல்லா இருந்த துணியில இருந்து எக்ஸாக்டா ஒரே ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் மட்டும் அந்த குழந்தை இறந்து போன இடத்துல தவறி விழுகுது. அந்த பையன் ஸ்கிட்டாகி கீழே விழுந்த உடனே அந்த வீட்டுல இருந்த குஞ்சியோட ஒய்ஃப் வந்து அந்த பையனை தூக்கி ஹெல்ப் பண்றாங்க. அப்போ அந்த ட்ரெஸ் மட்டும் அந்த இடத்துல விழுந்துட்டு இருக்கிறத அவங்க அம்மா கவனிக்கிறாங்க. அங்க விழுந்திருந்த அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்க அம்மா அந்த டெலிவரி பாயை வார்ன் பண்றாங்க, அங்க விழுந்திருக்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் நீ எடுக்காத, உன் பேக் ஃபுல்லா இவ்வளவு ட்ரெஸ் இருந்தும் அந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரெஸ் விழுந்திருக்கு. அந்த ட்ரெஸ்ஸோட கலர் எக்ஸாக்டா அன்னைக்கு இறந்து போன குழந்தை போட்டிருந்த ட்ரெஸ் கலர் கூட மேட்ச் ஆச்சு. அதுவும் இல்லாம அந்த சைஸும் ஏறத்தாலும் அந்த குழந்தைக்கு போடுற சைஸ் மாதிரியே தான் இருக்கு. அதனால அந்த அம்மா அந்த டெலிவரி பாயை வார்ன் பண்ணாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நீ எடுத்துட்டு போகாத, இந்த ட்ரெஸ்ஸை நீ இங்கேயே விட்டுரு. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே அந்த ஊர்லயும் நிறைய பிலீஃப்ஸ்லாம் இருந்திருக்கு. இறந்து போனவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை தேடி வருவாங்க. இந்த மாதிரி விஷயத்து மேலலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாலயும் என்னமோ அந்த ட்ரெஸ்ஸை அந்த இடத்துல விட்டுட்டு போறான் அந்த டெலிவரி பாய். அன்னைக்கு ஈவினிங் அவங்க வீட்டு பக்கத்துல ரோட் சைட் கார்பேஜை பொறுக்கி செல் பண்ற ஒருத்தர் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்திருக்காரு. அப்போ அவர் அந்த ட்ரெஸ்ஸை நோட்டீஸ் பண்றாரு. அந்த ட்ரெஸ்ஸை நோட்டீஸ் பண்ண அவரு, இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் செல் பண்ணா நம்மளுக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிறத குஞ்சியோ அவங்க ஒய்ஃப் அவங்க வீட்டுல இருந்து நோட்டீஸ் பண்றாங்க. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட சொல்றாங்க, இவன் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போறான், இவனுக்கு ஏதோ நடந்துரும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில நியூஸ்ல அவர் இன்னொரு இடத்துல இறந்து போயிட்டாருன்னு டெலிகாஸ்ட் ஆகுது. அதை பார்த்து இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல அவங்களால இருக்க முடியல. குஞ்சியோட ஒய்ஃபும் பக்கத்துல கிராமத்துல போயிட்டு இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டு பக்கத்துல இருக்க இடத்த பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல யார் இதுக்கு முன்னாடி இருந்தா, ஏன் இந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, அது ஒரு 3 ரோடா இருக்கிறதுனால அதோட 3rd கார்னர் ஒரு பிளைண்ட் ஸ்பாட். அந்த ரோட்ல இருந்து வர எந்த வெஹிக்கிளுக்கும் எந்த ஆளுங்களுக்கும் அந்த 2 சைடு இருக்க ரோட்ல இருந்து எந்த வெஹிக்கிள் வருதுன்னு தெரியாம இருக்கிறதுனால அந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு அங்க இருக்க நிறைய மக்கள் சொன்னாங்க. ஆனா ஒரு சில மக்கள் அந்த வீட்டை சுத்தி நிறைய அமானுஷமான விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். கடைசி 6 வருஷத்துல மட்டும் அந்த வீட்டு பக்கத்துல இருக்க 3 ரோட் கார்னர்ல 20 பேர் இறந்திருக்காங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி கண்டினியூஸா இந்த வீட்டு பக்கத்துல டெத்ஸ் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த வீட்டுல எந்த ஃபேமிலியும் 3ல இருந்து 6 மாசத்துக்கு மேல இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் இந்த வீட்டோட பிரைஸ் ரொம்ப சீப்பா இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியும் எல்லா ஃபேமிலி மாதிரி இந்த வீட்டை காலி பண்ண முடிவு எடுக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ண முடிவு எடுத்த அடுத்த நாளே அவங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. குஞ்சி பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல போயிட்டு ஒரு ட்ரக்கை ரெண்ட் பண்ண போயிருக்காரு. அப்போ வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்த அவங்க ஒய்ஃபுக்கு மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் சவுண்ட் கேட்டுச்சு. ஆனா இந்த தடவை அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டினது குஞ்சியோட முதல் பையன்.
ஆக்சிடென்ட் ஆன ஒரு சில நிமிஷத்துலேயே அவங்க அம்மா உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த பையனுக்கு பல்ஸ் இல்லை. உடனே அந்த ஆம்புலன்ஸில் இருந்த டாக்டர்ஸ் அவனுக்கு சிபிஆர் பண்ணுறாங்க. 20 நிமிஷம் கஷ்டப்பட்டு அந்த பையனுக்கு திரும்ப பல்ஸ் வர வைக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு பல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பெரிய ஷாக் காத்துருக்கு. அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரிவீல் பண்ணுறான். அவனுக்கு சிபிஆர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த 20 நிமிஷத்தில் அந்த பையன் வித்தியாசமான ஒரு உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். அந்த விஷயம்தான் ஆஃப்டர் லைஃப். அவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட சோல் அவன் செத்த இடத்துல தனியாக நின்றுச்சு. சுற்றி யாருமே கிடையாது. ஆனால் ஒருத்தரை தவிர கடைசியாக இறந்து போன பொண்ணை அந்த 3 கார்னர் ரோடில் அவன் போய் பார்க்குறான். அந்த பொண்ணு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. அவள் இறந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட உடம்பெல்லாம் ரத்தத்தோட. அவன் அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு பக்கத்தில் அவன் நடந்து போகிறான். அந்த பொண்ணு அவனை பார்த்ததுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. இவ ஆல்ரெடி இறந்துட்டாளே, இவையா இந்த இடத்துல நிற்கிறா, இவையா நம்மளை பார்த்தோன்னு சிரிக்கிறா அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆக ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான். இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க வேண்டிய தேவை இருக்காது, ஏன்னா தான் நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அவன்கிட்ட. அப்போதான் இந்த பையனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த இடம் ஒரு சோல் ட்ராப் ஏரியா. இந்த சோல் ட்ராப்னா அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறக்குற எல்லாத்தோட சோலும் உடனே அங்கேருந்து டிஸ்ட்ராய் ஆகிடாது. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிற ஒருத்தரோட சோலும் அந்த இடத்துல ட்ராப் ஆகும். இது வரைக்கும்னா அடுத்ததாக ஆக்சிடென்ட் ஆகி இன்னொருத்தரோட சோல் அங்கே ட்ராப் ஆகிற வரைக்கும். அதனாலேயே அங்கே இருக்க ஸ்பிரிட் எல்லாமே அடுத்த ஆக்சிடென்ட்டை செய்யறதுக்கு அடிக்கடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகணும்னா இன்னொரு ஸ்பிரிட் அந்த இடத்துல நிறுத்தி ஆகும். இன்னொரு ஸ்பிரிட் அந்த இடத்துல நிறுத்தத்துக்கோசரம் அங்கே நின்றுட்டு இருக்க ஸ்பிரிட் என்ன வேணா பண்ணும். அதனால தான் அந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடென்ட் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க அந்த பொண்ணோட ஸ்பிரிட் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் காரணம். இவனை சாகடிக்கிறதுக்கும் அந்த ஸ்பிரிட்டோட எனர்ஜி தான் காரணம். ஆனால் அங்கே நடந்ததே வேற விஷயம். இவன் உயிர் திரும்ப வந்தது, அந்த பொண்ணு வேனிஷ் ஆகுறது நிற்க ஆரம்பிச்சது. திரும்ப இவன் சோல் இவன் பாடிக்கு வந்தது. இந்த ஆஃப்டர் லைஃப் பிளேஸுக்கு போயிட்டு திரும்ப அவனோட சோல் அவனோட பாடிக்கே திரும்ப வந்தது. இந்த விஷயம் தெரிஞ்ச கொஞ்ச நாள்லேயே அந்த ஃபேமிலி அந்த வீட்டை அப்படியே விட்டு வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஆனால் இன்னமும் அதே இடத்துல அந்த வீடு, அந்த கார்னர், அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ அந்த இடத்துல எந்த ஸ்பிரிட் ட்ராப் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இன்னும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ட்ராப் ஆகி தான் இருக்கும். அந்த ஸ்பிரிட் இன்னொன்று நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு